உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஒரு நம்பிக்கை துரோகி, நன்றி கெட்ட கபடக்காரி, சூன்யக்காரி. அதனால உங்க உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் நான் கொண்டு வந்தே தீருவேம்மா. ஆனா அம்மா, இன்னையில இருந்து என்னோட பார்வை எப்பவும் உங்க மேல மட்டும்தான் இருக்கும். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் என்னோட பார்வை உங்க கூட வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்ல இது வரைக்கும் என்னெல்லாம் கெடுதல் நடந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என் மோகனையாவுக்கும் சரி கிடையாது, என் குஷிக்கும் சரி கிடையாது, ஏன் இந்த குடும்பத்துக்கே நீங்க சரி கிடையாது. அதனால நான் உங்களோட உண்மையான சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்தே தீரணும். என்ன இவ்ளோ நாத்தமா இருக்கு? என்ன நாத்தம் இது? எங்க இருந்து வருது இந்த நாத்தம்? இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது? என்ன நாத்தம்? ஒரு நாத்தம் அடிக்குது. எங்க இருந்து வருது? இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஆமா ஆமா, நான் நிறைய பேய் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். எந்த வீட்டுக்குள்ள பிரேத ஆத்மாக்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி நாத்தெல்லாம் வருமா? என்ன மாப்பிள? ஐயோ மாப்பிள, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. மோகன் உடம்புக்குள்ள துளசி இறங்கி இருக்கான்னு அத திரும்ப திரும்ப சொல்லி ஏன் பயப்படுத்துறீங்க? எதுக்காச்சும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இப்படி பேசி பயமுறுத்தாதீங்க. பயப்பட வேண்டிய விஷயம் தானே இது. ஏன்னா ஏன்னா வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நாத்தம் வரும்போது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பிரேத ஆத்மாக்கு சக்தி இன்னும் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அந்த ஆத்மா எந்த உடலை புடிச்சு வச்சிருக்கோ அந்த உடலை உள்ளுக்குள்ளேயே உக்காந்து பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுமா? என்ன? துளசியோட ஆத்மா இப்ப ஒரு பிரேத ஆத்மாவா மாறிடுச்சு. சீக்கிரமா இதுக்கு எதுவும் நீ பண்ணலனா நீ உன்னோட புருஷனை, உன் குழந்தைய, அவங்க அப்பாவை இழந்துட வேண்டியதுதான். நான் என்னோட மோனையாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். மோனையா, ராதா ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.